ஹார்லிக்ஸ் தான் குடிப்பான், பூஸ்ட் தான் குடிப்பான், காம்ப்ளான் தான் குடிப்பான், என் குழந்தைங்க அது மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய பாரம்பரிய உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சத்துமே கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல எந்த ஒரு கம்பெனியும் பூஸ்ட் ஆகட்டும், ஹார்லிக்ஸ் ஆகட்டும், காம்ப்ளான் ஆகட்டும், இது போல பல கம்பெனிகள் இருக்கு. இதெல்லாம் இது எல்லாமே உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதை கொடுங்கன்னு சொல்லி யாராச்சும் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே வெறும் மண்ணு மட்டும்தான். அது ஒண்ணுமே கிடையாது. வெறும் வெள்ளை சக்கரை, அதுல கொஞ்சம் சாயம் ஏற்றி ஒவ்வொரு பேர்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதையும் நம்ம உணராம நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து இதனால என் பையன் நல்லா வளர்றான் அப்படின்னு சொல்லி நம்மளும் வணக்கம், நான் உங்கள் சித்தா டாக்டர் ராஜமஞ்சரி. இன்னைக்கு இருக்க குழந்தைகள்கிட்ட இல்லாம போன ஒரு விஷயம் ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கான காரணம் என்ன, அதற்கான ஒரு தீர்வு என்ன, அதுல வீட்டிலே தயாரிக்கிற சின்ன கஞ்சி செய்முறை, அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க குழந்தைகள்கிட்ட நிறைய இருக்க ஒரே பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கனாலதான் எல்லா குழந்தைங்களும் ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கு கூட, ஒரு சளி இருமல் ஏற்பட்டா கூட அதனால அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம பேசிக்கான ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு குழந்தை பிறந்தோடனையும் அவங்க தாய் தர பால் தாங்க அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து. இந்த பால் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நிறைய குழந்தைகள் அவங்களோட ஊட்டச்சத்து அப்படின்றத இழக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது, நிறைய தாய்மார்கள் நான் வேலைக்கு போறேன், எனக்கு டைம் இல்ல, என்னால உட்காந்து ஃபீட் பண்ண முடியல, எனக்கு ஃபீட் பண்ண பால் இல்ல அப்படின்னு பல காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்கள்லாம் ஒரு காரணம் மட்டுமே தான். இதை நம்ம ஒரு ரீசனா முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க குழந்தைக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பால் ஆரம்பிச்சாதான் அந்த குழந்தை வளரும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நல்ல ஆரோக்கியமான குழந்தையா இந்த சமுதாயத்துல இருக்கும். அப்படி இல்லாத போது அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு நோய்பாட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பாக்குற போலதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வளர்ந்தோனையும் என் குழந்தை ஹார்லிக்ஸ் தான் குடிப்பான், பூஸ்ட் தான் குடிப்பான், காம்ப்ளான் தான் குடிப்பான், என் குழந்தைங்க அது மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய பாரம்பரிய உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சத்துமே கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல எந்த ஒரு கம்பெனியும் பூஸ்ட் ஆகட்டும், ஹார்லிக்ஸ் ஆகட்டும், காம்ப்ளான் ஆகட்டும், இது போல பல கம்பெனிகள் இருக்கு. இதெல்லாம் இது எல்லாமே உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதை கொடுங்கன்னு சொல்லி யாராச்சும் முன் வந்தாங்களா? இல்லையே. ஏன்னா அது எல்லாமே வெறும் மண்ணு மட்டும்தான். அது ஒண்ணுமே கிடையாது. வெறும் வெள்ளை சக்கரை, அதுல கொஞ்சம் சாயம் ஏற்றி ஒவ்வொரு பேர்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதையும் நம்ம உணராம நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து இதனால என் பையன் நல்லா வளர்றான் அப்படின்னு சொல்லி நம்மளே சமாதானப்படுத்திக்கிறோம். இதெல்லாம் சரியில்லாத ஒண்ணு. இதனால தான் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிருச்சு. இந்த ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வீட்டிலேயே எளிமையா செய்யக்கூடிய ஒரு கஞ்சி வகையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சத்து மாவு கஞ்சியில் சேரும் பொருட்கள்: பாசிப்பயறு, மொச்சைப்பயறு, கேழ்வரகு, மக்காச்சோளம், கோதுமை. இவற்றை 100 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ளவும். அடுத்து உளுந்து, பொட்டுக்கடலை, சீமை அமுக்கரா இவற்றை 50 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ளவும். இதில் சீமை அமுக்கரா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்து வால்நட், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இவற்றை 25 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ளவும். அடுத்து ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி இவற்றை 10 கிராம் அளவில் எடுத்துக்கொள்ளவும். இப்ப நீங்க பார்த்த இந்த 16 வகை பொருட்களை எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் பாலும் கலந்து ஒரு கஞ்சி போல காய்ச்சி உங்க குழந்தைக்கு கொடுங்க. காலை நேரத்துல கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். இதை நீங்க தினமும் கொடுக்கும்போது உங்க குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து அப்படின்றது நல்லாவே கிடைக்கும். ஏன்னா இதுல இருக்க 16 வகையான பொருட்களும் ஊட்டச்சத்து மிகுந்தது தான். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது கூட உங்க குழந்தைகளுக்கு வேற சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேருங்க.
இந்த உருளைக்கிழங்குல ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உருளைக்கிழங்குல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா உங்க குழந்தைங்களோட டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா வேலை பண்ண வைக்கும். இந்த டைஜஷன் நல்லா நடக்கும்போது உங்க குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள், அந்த உருளைக்கிழங்குல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்கு. அந்த சத்துக்கள் எல்லாமே உங்க குழந்தைகளுக்கு நிறையவே கிடைக்கும். இதே இது உங்களுக்கு மறுநாள் மோஷன் போறதுக்கு ரொம்ப எளிமையா வழிவகுக்கும். அடுத்து தினம் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம். இந்த வாழைப்பழத்துல செவ்வாழை வாழைப்பழம் அப்படின்றத தினமும் கொடுக்கலாம். இந்த தினமும் கொடுக்கும்போதும் இதுலயும் சோர்வை நீக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. இந்த சோர்வு நீக்கிறனால என்னாகும், உங்க குழந்தை எப்பயுமே பிரிஸ்கா இருக்கும், எந்த ஒரு வேலையும் ஆர்வமா செய்யும். இதையும் கொடுக்கலாம். இது கூட தயிர் சாதம். தயிர்ல அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் இருக்கு. இது வயிற்றுல இருக்க தேவையில்லாத பாக்டீரியாஸ் அதெல்லாமே கொல்லும். இதை கொடுக்கலாம். இது கூட குழந்தைகளுக்கு கொஞ்சம் சூப் வகை, மட்டன் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு இது போல கொடுக்கும்போது உங்க குழந்தைகளுக்கு பசியை தூண்டும். இந்த பசி தூண்டுறனால உங்க குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இது எல்லாமே உங்க உணவு வகையில புரோட்டீனா இருக்கட்டும். இது கூட கொஞ்சம் மீன் கொடுக்கலாம். அந்த மீன்லயும் சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, ஐர மீன், மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வகையான மீன் கொடுக்கலாம். இந்த மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. இதை கொடுக்கும் போதும் உங்க குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், உங்க பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது நல்லா அதிகமாவே இருக்கும். இது எல்லாமே உங்க குழந்தைங்களோட உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது உங்க குழந்தைங்களோட இருக்க மாற்றத்தை நீங்க நல்லாவே பார்ப்பீங்க. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.